வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஈரான் அண்ட் இஸ்ரேல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் மார்க்கெட் வந்து சில நேரம் திடீர்னு ஒரு பெரிய நியூஸ்க்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு சின்ன நியூஸ்க்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ வென்எவர் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் ஹவர் 2:30 AM ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நமக்கு 7 மணிக்கு யூஎஸோடைய நியூஸஸ் வந்துட்டுருக்கும். இனி 6 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கம்மிங் அக்டோபர் வரைக்கும். ஓகே, ஸோ இனிமேல் டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கே உங்களுக்கு வந்து யூஎஸோடைய டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீக்கான இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுவும் வந்து புதன்கிழமை தான். அப்போ மண்டே அண்ட் டியூஸ்டேல மார்க்கெட் வந்து நியூஸஸ் இல்லை. பட் வாரில் நடக்கிற நியூஸ் இம்பேக்ட் ஆகும். செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை மார்க்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகும்போது ஒரு வாலட்டைல் இருக்கும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும். புதன்கிழமை மூமெண்ட் இருக்கும். அண்ட் வியாழக்கிழமை ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய ஜிடிபி, கேடுடைய எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸோடைய பிசிஇ, ஜிடிபி, டியூரபிள் குட்ஸ் 3மே இருக்குது. இந்த ஜிடிபி வந்து நமக்கு வந்து ப்ரிலிமினரி தான், ஃபைனல் கிடையாது. அதனால் நெக்ஸ்ட் இதில் வர்றதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். 7:30 மணிக்கு ஜாப் ஓப்பனிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதனால இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக என்ன மாதிரி டேட்டா வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக அன்றைக்கி நமக்கு லைவ் மீட் இருக்குது. அன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயும் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயும் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் மேலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு தென் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 4 hour சார்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 hour சார்ட்டில் இந்த சேனலாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே புஷ் பண்ணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை இங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபேஸ் மாதிரி மார்க்கெட் கிரியேட் பண்ணி இப்போ மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே பிரேக் ஆன மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வரலாம். 98 வரைக்கும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஃபால் அப்படிங்கிறது இந்த சேனல் வரைக்கும் வரும். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் அந்த டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு மேலே போகலாம். ஸோ இந்த சேனலை யூஸ் பண்ணி வென்எவர் மார்க்கெட் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து மார்க்கெட் நின்று ஏதாவது ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம் ரெசிஸ்டன்ஸில். யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ட்ராப்பை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு டேயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரணும். எப்படி ரெசிஸ்டன்ஸ்க்கு அவன் போனானோ அதே மாதிரி இங்கே அவன் சப்போர்ட்டுக்கு வரணும். அதற்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறி தென் ஃபால் ஆகும். கொஞ்சம் மேலே ஏறும், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் மேலே ஏறும்போது எனி ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகாது. ஸோ இங்கே நீங்கள் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து மேலே எதிர்பார்க்கலாம். தென் மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிள் இருக்கும். கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைத்தால் நம்ம லைவ் மீட் அல்லது நெக்ஸ்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட் இந்த மாதிரி டைமில் நல்ல உடனே ஒரே ஸ்பைக்கில் ஆகாது. மார்க்கெட் வந்து இங்கே டேர்ன் ஆகும், நின்று நிதானமாக டேர்ன் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி இந்த சப்போர்ட்டை உடைக்கலைன்னா நல்ல ஒரு ரேலியை நம்ம பார்க்கலாம் யூஎஸ்டியில். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற சின்ன ஃபால்
ரைஸ் அண்ட் ஃபாலை ட்ரேட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு கிடைக்கும் போது நம்ம ஒரு லாங் டேர்முக்கு மார்க்கெட்டை ட்ரை பண்ணலாம். பவுண்டு யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டு யூஎஸ்டி திருப்பி அந்த மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்தோம்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ தட் என்ன நடக்கும்னா மேலே போன உடனே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும். ப்ரீவியஸ் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் மார்க்கெட் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தென் கீழே இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் பண்ணும். ஸோ இங்கே மார்க்கெட் சேனல் பிரேக் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் கீழே நல்லா போயிட்டு கீழே வரும்போது மட்டும் பை ட்ரை பண்ணணும். சும்மா லைட்டாக பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிறதுனால ஹரிபரியில் பை எடுத்துட வேண்டாம். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டேல பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு இருந்தது. இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து டச் பண்ணி கீழே வந்துட்டு இருந்தது. இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக அமையுது. அந்த சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டே நமக்கு இப்போ சப்போர்ட் பாயிண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒரு 4 ஹவரில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான். மார்க்கெட் வந்து இங்கே கன்சால்டேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ கீழே பிரேக் பண்ணுறான், உடனே மேலே போகிறான், மேலே பிரேக் பண்ண உடனே கீழே வரான். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் மோடில் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே ஏறி கீழே சப்போர்ட்டுக்கு வரும். எப்படி ஈரோ யூஎஸ்டியில் சப்போர்ட் எடுக்கிற இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ஆஸ்திரேலியா யூஎஸ்டிலையும் சப்போர்ட் அதே ஸ்பேஸ்க்கு வந்து சப்போர்ட் டேர்ன் ஆச்சு. எதர் நமக்கு ஈரோ யூஎஸ்டியில் சரியான பாத்து கிடைக்கலனாலும் ஆஸ்திரேலியாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்ல மார்க்கெட் வந்து டேர்னிங் கிடைச்சிச்சு அப்படின்னா திருப்பி ரெண்டுமே மேலே ஏறத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அவனுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை போய் மீட் பண்ணும். ஸோ இப்போ கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ சப்போர்ட் எடுக்க போகிறான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக பிரேக் கிடச்சிச்சு அப்படின்னா வி கேன் கோ ஃபார் பை. இந்த பை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். அண்ட் யூஎஸ்டி கேடு பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடில் இருக்குது. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேல வந்து ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இன்னும் அந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த சப்போர்ட் எடுக்கிற ஏரியாவுக்கு வரணும். ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்கி இங்கே சப்போர்ட் எடுக்கணும். அதனால ப்ரைஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி மேலே போனாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா நல்லாவே கீழே இறங்கும். ஸோ எனி செல் செட்டப் இங்கே வேணாம், கொஞ்சம் மேலே ஏறும்போது எனி செல் செட்டப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் ட்ரை பண்ணுங்க. அண்ட் யூஎஸ்டி ஜப்பான் பார்த்தீங்கன்னா பை. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து எடுக்கும், அங்கே கொஞ்சம் ஹோல்டன் ஆகும். ஓகே, ரொம்ப வந்து அக்ரஸிவான பையிங் இருக்காது. இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு புஷ் கொடுத்துட்டு தென் ப்ரைஸ் வந்து இங்கே கன்சாலிடேட் ஆகி மெதுவாக இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இன்னும் செல் செட்டப் அப்படிங்கிறது யூஎஸ்டி ஜப்பானில் நமக்கு வரல. இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணலாம். அது புதன்கிழமைக்குள்ளே நமக்கு செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம லைவ் மீட்லேயும் அதை பற்றி பேசலாம். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருந்தது, இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது லாஸ்ட் ஜூலைலேருந்து. அது இப்போ தான் பிரேக் ஆகிட்டு இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்டிங் பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து என்ன ஆகுனா கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கேருந்து நமக்கு திருப்பி பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் பை மேபி நம்ம வந்து இந்த ஸ்பாட்டை வந்து எக்ஸாக்டாக எடுக்க முடியாது, கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டும் மார்க்கெட் வரும். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கொஞ்சம் மேலே போகும்போது செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைடே வீடியோவில் சொல்லியிருப்போம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்சைட் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 லெவல்ஸ் வரைக்கும் மினிமம் போகணும். தென் அது பாஸ் ஆகும்போது அடுத்தது நமக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 5500லேருந்து 5550 வரைக்கும் போகும். ஸோ இந்த வாரில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது கோல்டு. பட் எல்லாருமே ஆயில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கோல்டு கொஞ்சம் செல்லிங் ஆயிடுச்சு. செல்லிங் ஆகிட்டு கோல்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை வந்து ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரான் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதை வந்து ரொம்பவே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, எவ்வளோதான் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணாலுமே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே பாதிக்கும். இதனால என்ன நடக்கும்? ஆயில் ரேட் ஏறும். ஆயில் ரேட் ஏறுச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ரேட்ஸும் ஏற ஆரம்பிக்கும். டிரான்ஸ்போர்ட் நம்பி இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ரேட்ஸும். இது வந்து கண்டிப்பாக வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை அவங்க வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதை தேக்கி வச்சிருவாங்க. ஒரு டைமில் வந்து அது ரிலீஸ் ஆகும்போது ஏதோ வேற ஒரு சூழ்நிலையில் வேற ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது ஹை ரேட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் அது இந்த பிளான். இந்த மார்க்கெட்டோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிலை வந்து திருப்பி கொண்டு போய் ஹை ரேட்டில் கொண்டு போய் வைக்கிறது தான் பிளான். ஸோ அதனால தான் கோல்டுடைய அந்த அக்ரஸிவ் மோடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அதுக்காக கோல்டு விழுகாது, அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லைனை வந்து நீங்கள் வச்சுக்குங்க. இதுதான் உங்களுடைய சப்போர்ட் லைன். நம்ம ஸ்விங் அப்படிங்கிற பேஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணும் பொழுது இன்னைக்கு பையில் இருக்கானா பை போகலாம், போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரிந்தா செல் போகலாம், திருப்பி மார்க்கெட் பை ஆகிற மாதிரி தெரியுதா பை போகலாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப லாங் டேர்ம் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டுமா கோல்டு அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. அதுக்கான டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தன்னுடைய ரீச்சிங் பாயிண்ட்டை முன்கூட்டியே போய் மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை இப்போ. ஓகே, ஸோ ஒரு 4000 மார்க்கெட் நிற்க வேண்டியது கிட்டத்தட்ட 5600க்கு முன்கூட்டியே போயிடுச்சு. அதனால தான் இந்த சடன் ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. நம்ம வந்து தொடர்ச்சியாக சொன்னோம், மினிமம் 9 to 14% மார்க்கெட் ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் 20% மேலே ஃபால் பண்ணோம். ஓகே, ஸோ அதே தான் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரீச் பண்ணுவான். பட் இட் டேக்ஸ் டைம். ஸ்லோ மார்க்கெட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? இதில் பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் மினிமம் 100 to 115 பாயிண்ட்ஸுங்கிறது மூவ்மெண்ட் இருக்கும். பட் ஒன் சைட் ட்ரெண்டிங் ஃபேஸ் இருக்குமா அப்படின்னா அது கம்மியாக தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட் போச்சா ஓகே, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சால் செல் போய்க்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே வரான் அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் ஜோன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அங்கே சப்போர்ட் கிடைச்சா சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ஸ்விங்கை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் ஜோனில் இருக்கிறோம். அதனால மார்க்கெட் ஒன் மோர் புஷ் கொடுக்கலாம். இதில் மினிமம் 5250 ரீச் பண்ணுவோம். இங்கே இருக்கிற மார்க்கெட் 170 மார்க்கெட். ஓகே, கொஞ்சம் கீழே வந்தால் கூட திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி போவான். ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்து தென் மேலே ரீச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த லோ இப்படி உடஞ்சிட்டும் வரலாம், அல்லது ஈக்குவலைஸ்டாக வந்தும் மார்க்கெட் புஷ் வரும். அப்போ மேலே 250க்கு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம செல் போகலாம். ஓகே, பட் அங்கே கிடைக்குதான்னு பார்க்கணும். 250 கிடைக்கல அப்படின்னா இந்த பையை அப்படியே கொண்டு போயிட்டு ஒன்ஸ் இந்த ஹையை பிரீச் பண்ணதுக்கப்புறம் 500 மார்க்கெட் ஈஸியாக ரீச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி அந்த ஃபாலோ கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கோல்டு ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் யூஸ் பண்ணுங்கள், இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எங்ககிட்ட. உங்கள் எக்ஸ்னஸ் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து பெயின்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து நான் அடுத்த பேமெண்ட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 250க்கு மேலே புஷ் பண்ணும். இங்கே டேர்ன் ஆனால் செல் போகணும். பை சான்ஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அரௌண்ட் திஸ் 180 லெவல், ஓகே சாரி 160 லெவல், 5160 லெவலுக்கு மார்க்கெட் வந்து இந்த 240 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு கீழே வந்து ஒருவேளை இங்கே பைக் கிடைத்தால் மட்டும் இந்த செல்லை கழட்டிட்டு தென் நம்ம பைக்கில் போகணும். கண்டிப்பாக இங்கேருந்து நான் பை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் அது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால நடக்கும். உங்களுக்கு கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு போங்க. கண்டிப்பாக மார்க்கெட் 5000
240 to 250 லெவல்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸை பற்றி யோசிக்கணும். அந்த ப்ரைஸ் வந்தோடனே செல் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த ப்ரைஸில் ரீச் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஃபார்மேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் நான் ஃபார்ம் பேரோலுடைய டேட்டா அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது டெலகிராமில் அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ கோல்டை வந்து நம்ம பை அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டோம். அப்போ சில்வரையும் நம்ம வந்து பையில் தானே எடுக்கணும். அப்படின்னா சில்வர் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. சில்வரில் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 90 பக்கமாக போனாலே ஒரு ஷார்ட் ஃபால் வரும். சில்வரில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 90 பக்கமாக மார்க்கெட் போச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க, வாலடைல் பேஸ் பண்ணி. அங்கே போனவுடனே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரும். ஸோ அவனுமே இந்த சேனலை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறான். கோல்டு மேலே ஸ்டே ஆகி நின்னா கூட சில்வர் வந்து ஸ்டே ஆகி நிற்காது. ஓகே, கோல்டு இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ வந்து கோல்டு மார்க்கெட் வந்து நல்லா அப்படி அக்ரஸிவாக மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு சில்வர் மார்க்கெட் ஷார்ட்டாக தான் போகும். இதே வந்து கோல்டு வந்து கொஞ்சம் ஃபால் ஆனால் கூட சில்வரில் நீங்கள் லாங் ஃபால் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ மாறி இருக்கும். அதனால பை கிடைக்கும் போது கோல்டில் தான் போகணும். செல் கிடைத்தால் சில்வர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சில்வரில் போட்டுக்குங்க. கோல்டில் செல்லை விட சில்வரில் செல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டார்கெட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணலாம் 78. அது ரீச் பண்ணலைனாலும் ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே கீழே $56 அது கீழே கூட போகலாம். மினிமம் $56 ஒன் மோர் ஃபால் மார்க்கெட் கொடுக்கலாம். அந்த $56 மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பை செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக பை எடுங்க. அந்த பை 104 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 1,04,000க்கு மேலே போகிற வரைக்கும் டாலர்ஸ் போகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம $56 அப்புறம் தான் நம்ம வந்து பிட்காயினை வந்து பையிங் மோடில் இருக்கணும். அப்போல்லாம் எங்கெல்லாம் செல் செட்டப் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக செல் எடுக்கலாம். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து அந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கே மார்க்கெட்டை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் $130க்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி பை செட்டப் ஆயிலில் பை எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது உடனடியாக வார் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் கிடைக்குதோ, ஸோ மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு கன்சால்டேட் நடக்கும். ஓகே, கன்சால்டேட் நடந்து டேர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் பை ட்ரை பண்ணணும். லைவ் மார்க்கெட்லையும் சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது எடுக்காதீங்க, ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும்போது பை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதே தான் சொல்கிறோம். இங்கே ஒரு கன்சால்டேஷன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், அது போகுது மேலே போகுது அப்படின்னு எடுக்காதீங்க. டக்குன்னு மார்க்கெட்டில் வந்து ஒரு $5-6 ட்ராப் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ட்ராப் வந்தால் கூட பயப்படாதீங்க, தென் நம்ம பை தான் போகணும். ஓகே, $82 ஆர் $84க்கு ப்ரைஸ் வரும்போது பை ட்ரை பண்ணுங்க. இங்கேருந்து ஒருவேளை இன்னும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது மாறும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக செல்லை பற்றி யோசிக்காதீங்க. எனி பை செட்டப் பையை மட்டும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க, அதுதான் சேஃப். ஆயிலுடைய ரேட்டை மேலே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நல்லாவே பிளான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே, டீசல் ப்ரைஸ், அதை சார்ந்தக்கூடிய எல்லா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 34 ப்ராடக்ட்ஸ் வருது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஏறிடும். ஸோ அதை சார்ந்து அடுத்தடுத்தது அப்படியே ரேட் விலை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ செல் செட்டப் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் எனி பை கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஓகே, மினிமம் ஒரு 24,000 கிராஸ் பண்ணிடும். கீழே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பை கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செல் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணும். என்னென்னா டேரிஃப் வந்து
ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே மார்க்கெட் திருப்பி டாப் அண்ட் டாப் போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிறோம். இது வந்து ட்ரிபிள் டாப் எக்ஸ்பென்ஷன் மோடில் இருக்கிறனால ப்ரைஸ் இன்னொரு ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது கொடுக்கும். அது மினிமம் 24,000 வரைக்கும் நமக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் பை செட்டப் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஒரு கரெக்ஷன் பையாக தான் இருக்கும், ட்ரெண்டிங் பையாக வராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.